இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஆண்டவரின் அற்புதமான கிருபையினால் இந்த 40 நாள் தியான கூட்டத்தின் இந்த 23வது நாளுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். அவர் நல்லவர், மகிமையான தேவன். அவருடைய வார்த்தையை படிக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது, அவரை பற்றி பாடும்போது உள்ளமெல்லாம் உடைகிறது, உள்ளம் நொறுங்குகிறது. அவருடைய பாடு மரணங்களை பிரசங்கிக்கும் போதும், அந்த வார்த்தைகளை கேட்கும் போதும், மீண்டும் ஒரு முறை சிலுவையில் ஆண்டவரை அடிச்சிட்டோமே, முன்பு தெரியல, ஆரம்ப நாட்களில் தெரியவில்லை. ஆனால் இப்போ அவரோட பழக பழக, அவருடைய வார்த்தைக்குள்ளே போக போக அழ வேண்டான்னு சொல்ல முடியாது. உண்மையான அன்பு இருக்கிறவங்க, உண்மையான உணர்வு இருக்கிறவங்க அந்த ஆழமான உணர்வுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. எனவே இந்த நாட்களில், இந்த மாலை வேளையில், இயேசு கிறிஸ்து எதற்கு மரித்தார், ஏன் மரிக்கணும், அவர் மரிக்கலைன்னா என்ன நடக்கும், இதை குறித்து தான் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை குறிப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நேற்றைய தினத்தில் நாம் பார்க்கும்போது நம்முடைய பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை, புளித்து போன வாழ்க்கை, அது மாற வேண்டும். ஒரு புதிய ஜீவியத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்றதான நிலையில் நாம் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18, ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு விசுவாசிகளுக்கு அவர் ஆழமான தெளிவான போதனைகளை கொடுத்து வழிநடத்தி வந்தார். ஒரு விசுவாசிங்க என்ன பண்ணணும், ஆண்டவர் யாரோடு இருப்பார், அவர் என்ன செய்தார், அவர் ஏன் பாடுபட்டார், இப்படி நிறைய விஷயத்தை சொல்லி வர்றாரு. அப்ப நாம என்ன பண்ணணும், எதையெல்லாம் விடணும், எப்படியெல்லாம் வாழணும் என்கிற தெளிவான போதனைகளை கொடுத்து 17 சொல்றாரு, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும். தீமை செஞ்சு தப்பு பண்ணிட்டார், நாம தப்பு பண்ணிட்டோம், பாடுகள், தப்பு பண்ணா பாடுகள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். அதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்யுங்க, பாடுகள் வந்தால் பிரச்சனை அல்ல. ஒரு நல்லதை சொல்லிட்டு, ஒரு நல்லதை செஞ்சிட்டு, பிறருக்கு உதவியா இருந்துட்டு, அதிநிமித்தம் நமக்கு பாடுகள் வந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 18ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், ஏனெனில் கிறிஸ்து என்ன பண்ணினார், கிறிஸ்து ஏன் வந்தார், இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் சிலுவையை சுமந்தார், சிலுவை ஏற்றார், இந்த சிலுவை பாடுகளுக்குள் சென்றார் அப்படின்னா தேவனிடத்தில் சேர்க்க. கிறிஸ்துவும் நம்மை, அன்றைக்கு அந்த இவர் எழுதின, இவர் சொன்ன நாட்களில் இருந்த மக்களுக்கும், இதை படிக்கும்போது பிரசங்கிக்கிற கேட்கிற நமக்கும் உள்ள உயிருள்ள வார்த்தை என்ன, கிறிஸ்துவும் நம்மை. பாருங்க, நம்மை, உங்களையும் என்னையும், நம்ம எல்லாரையும், நம்மை என்ன செய்யறது,
தேவனிடத்தில் சேர்க்கும்படிக்கு. அப்ப தேவனிடத்தில் சேர்க்கன்னா தேவனை விட்டு விலகி போயிருக்கிறோம். தேவனை விட்டு விலகி போயிருக்கிறோம். தேவனோடு இல்லை. அவர் வார்த்தைக்குள்ளே இல்லை. அவர் வைத்த அபிஷேகத்துக்குள்ளே இல்லை. அவர் நிலைநிறுத்தின இடத்தில் நாம் இல்லை. அவர்களும் சரி, நாமும் சரி, விலகி போயிருக்கிறோம். விலகி போயிருக்கிறோம். அப்படி இருக்கிறதினால் தேவனிடத்தில் எல்லாரையும் சேர்க்கும்படி, யார? அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நல்லவர்களுக்காக அவர் மரிக்கல. உலகத்துல யார் நல்லவங்க? யாராவது ஒருத்தவங்க ஒரு பாவமும் செய்யாம, ஒரு அநியாயமும் செய்யாம, வெறும் நீதியையே செய்யத்தக்கதான ஒருவர் உலகத்தில் பார்க்க முடியாது. அநேக விஷயங்களில் எல்லாரும் தவறுகிறவர்கள் தான். ஆனா இங்க என்ன சொல்றாரு? தேவனிடத்தில் சேர்க்கக்கூடியவர்கள் தேவனை விட்டு விலகி இருக்கிறார்கள். வெளிச்சத்திற்குள்ளே சேர்க்கப்படுகிறவர்கள் இருட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். சந்தோஷத்திற்குள் சேர்க்கப்படுகிறவர்கள் அவர்கள் துக்கத்துக்குள் இருக்கிறார்கள். நீதிக்குள் சேர்க்கப்படுகிறவர்கள் அநீதிக்குள்ளே வாழ்கிறார்கள். பிரமாணத்துக்குள் வரக்கூடியவர்கள் வேறு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அதனால் அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய், பாவங்களின் நிமித்தம், நம்முடைய பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். ஒரே தரம் அவர் பாடுபட்டார். மாம்சத்திலே அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர், நாம நீதி இல்லை, நம்மகிட்ட நீதி இல்லை, நம்மகிட்ட உண்மை இல்லை, நம்மகிட்ட பக்தி இல்லை, நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லை. நாம சொல்லிக் கொள்ளலாம் நம்ம எல்லாத்திலையும் சரியா இருக்கிறோம் என்று. ஆனால் இல்லை. இயேசு கிறிஸ்து அவர் செய்த தியாகம், அவர் கொல்லப்பட்டார், அவர் இந்த பாடுகளுக்குள் சென்றார் நம்முடைய நன்மைக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் பக்தி பரிசுத்தத்திற்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக. அப்ப மரித்தவர் யார்? நம்முடைய பாவத்துக்கு பதிலாக. அப்ப அவர் பரிசுத்தர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். எனவே இந்த நாட்களில் இதை போல வசனங்களை கேட்டு, இதுவரைக்கும் நாம சென்ற பாதை என்னன்னு தெரியும், அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீதியுள்ள தேவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் கூட பாருங்கள். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம நீதி இல்லை, ஆண்டவர் நீதியுள்ளவர். நாம் அவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள், என அவர்தான் நம்முடைய பாவங்களுக்காக அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக அவர் நீதியுள்ளவராய் சிதறி இருக்கிறவர்களை ஆண்டவரிடத்தில் சேர்க்கும்படியாக அவர் பாவமானார், அவர் சாபமானார் என்றெல்லாம் படித்தோம். ஆனா இந்த வசனத்தில் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை, ஒரு பாவம் அவர் செய்யல, ஒரு பாவத்தையும் ருசி பார்க்கல. அதனால்தான் அவர் தெய்வம்னு சொல்றோம். உலகத்தில் விரல் விட்டு சொல்லுங்க, ஒரு பாவமும் செய்யாத யாராவது நீங்க சொல்லி பாருங்க, யாராவது விரல் நீட்டு பாருங்க, விரல் நீட்டி சொல்லி பாருங்க, பாவமே செய்யாத யாருன்னு. என் ஆண்டவரை பற்றி சொல்லுகிறது, பாவம் அறியாத அவர், பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், அவன் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்று. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்.
நம்முடைய தண்டனை அவர் மேல் வந்தது. எனவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளை நினைத்து பாருங்க, யோசிங்க, வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்தில் ஆண்டவர் இயேசு தண்டிக்கப்பட்டார். நாம் அவருக்காக வாழணும், உணர்ந்து வாழுவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.